கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்போ அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். டிஎஸும் மாவட்ட செயலாளருக்கும் தெரியும், டிஎஸுக்கும் தெரியும். கலவரம் பெற்று குஞ்சுகால் பள்ளி என்ற இடத்துல அப்பாத்துறை துரைசாமி, கதிரேசு நாகரட்னம், குமாரசாமி, கணபதி பிள்ளை, கதிரேசு கந்தசாமி என்ற 5 பேருக்கு சொந்தமான தனியார் காணிய அபகரிப்பு. வன ஜீவராசிகள் அதற்கான அனுமதியை கொடுத்து, மகாநதி அதிகார சபை அதுக்கான உறுதியை கடிதத்தையும் அனுமதியையும் கொடுத்து உப்பளம் வந்து அமைக்கப்படும். தனியார் காணி. அந்த மக்கள் திரளாக அப்படியே மாவட்ட செயலகத்துக்கு வருகையில் வந்து மாவட்ட செயலகத்தில் ஜிஏக்கு முறைப்பாடு செய்தது. உதவி பிரதேச செயலாளரும் அங்கே இருந்தது. அந்த மக்கள் அழுதுகள், கண்ணீர் விட்டு வாரி விட்டு கதறி அழுதுகள். முந்தைய விடைப்ப மோசமாக்குறதோ 2 கேட்டு அழுதுகள். என்னென்னா, அந்த காணி தனியார் காணி. இங்க என்னட்ட உறுதி கிடக்கு, இந்த உணவு அனுமதியிடம் பெற்ற கடிதங்கள் எல்லாம் கிடக்கு. ஆதாரம் கொடுக்க நான் அமைச்சருக்கு கொடுக்குறேன். முழு ஆதாரம் கிடக்கு. தனியார் காணி இந்த 5 பெற்ற காணியை என்னென்னு நீங்கள் அபகரித்து கொடுக்கலாம். இதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மகாவலி மிக மோசமான செயற்பாடுகளோட இங்க இறங்கி இருக்கிறது சொன்னா, தனஜீவராசிகளுக்கு மீது கடற்தொழில் திணைக்களத்துல கேட்டிருக்கிறது என்றால், அந்த களப்பில இருந்து நீர் விதைகள்ல பாதிப்பு இருக்காது. கடற்தொழில் திணைக்களம் மங்கள கேட்கையில, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி எடுக்கையில, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுக்கையில, இது நான் சொல்ற அவ்வளவும் டிஏ டைம்களோ டிஎஸ் டைம்களோ இஞ்சான் இருக்கு. அப்ப இந்த ஆட்சியில கூட இப்படி ஒன்று நடக்குது. அன்றைக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட நான் இந்த ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து 2 பேர் உடனடியாக வந்தது. இதுக்குள்ளேயே இந்த தனியார் காணி உறுதி கிடக்குது உண்டு. மற்றும் உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. முன்னத்தையும் மாவட்டத்தின் செயலாளர்கிட்ட தான் நாங்கள் போகணும். மாவட்ட செயலாளர் தலைமையில்தான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கிறது. நீங்கள் வந்து காணிய அபகரிச்சு போட்டு எங்களை தனியார் காணிய அபகரிச்சு போட்டிருக்கோம். உங்களுடைய நாங்கள் வரணும், அங்கு உங்கள்கிட்ட வரணுமா? மகாவலியிட்ட வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதாவது நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். மாவட்ட செயலாளர் மற்றது பிரதேச செயலாளர் இவையெல்லாம் எங்களுக்கு பொறுப்பு. அப்ப இங்க அமைச்சர் கூட சொல்றாரு, என்ன ஒவ்வொரு கூட்டத்திலேயும் அனுமதி எடுக்கணும். நீங்கள் எங்களை காணியை வந்து பறிச்சு போட்டு அல்ல அங்க வந்து வனஜீவராசிகள் அந்த சைட்ல அனுமதி கொடுத்து தனி முழுக்க பட்டி போட்டு கொட்டில் போட்டு கொண்டிருக்கிறார்கள்.